மயில் மயக்கம் போட்டு விழுந்ததும் அவங்க அம்மா பாக்கியமும் அவங்க அப்பாவும் ரொம்பவே பயந்துருவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. மயக்கம் தெளியிற வரையிலும் 2 பேருமே வெளியில் அங்கே தான் இருப்பாங்க. டாக்டர் வந்து பிபி தான் அதிகமாயிருச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை, குழந்தையெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமா பாக்கியம், யோ நீ மயிலை பார்த்துக்கோ, நீ இங்கேயே இரு, நான் இந்த வந்துடுறேன். மயிலோட அப்பா, எங்கே பாக்கியம் போகிற? சூட்டோட சூட்டாக வேலையை முடிச்சுட்டு வரேன். மாப்பிள்ளையை பார்க்க போறியா? என்ன மாப்பிள்ளை வந்து ரகலை பண்ணதுனால தானே மயிலுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, சும்மா விட்டுருவேனா என்ன? நீ இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டுக்கு போவாங்க. பாண்டியனும் கோமதியும் அப்போ தான் மயிலை பற்றியும் சரவணனை பற்றியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் உள்ளே போய் நின்றுவாங்க பாக்கியம். ஒன்றுமே தெரியாத மாதிரி நடந்த எல்லாத்தையும் மறைச்சிட்டு உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கீங்களோ, அங்கே உங்கள் பையன் கல்லை தூக்கி என் மண்டையில் போட்டு என்னை கொலை பண்ண பார்த்தான். உங்கள் பையன் பண்ண ரகலையில் என் பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாமல் ஆஸ்பத்திரியில் கிடக்குறா. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், உங்களையெல்லாம் சும்மா விட மாட்டேன். குடும்பம் மொத்தத்தையும் வாழ்நாள் முழுக்க உங்களையெல்லாம் ஜெயிலில் உட்கார வச்சிருவேன். உங்கள் பையன் அங்கே வந்து என்னென்ன பேச்சு பேசினாரு, காதெல்லாம் கூசுது, அவ்வளவு அசிங்கமாக கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு. கட்டின பொண்டாட்டி மேலே தான் அக்கறை இல்லை, பிறக்க போகிற குழந்தை மேலேயுமா அக்கறை இருக்காது? எப்போ பாரு அந்த பொண்ணு கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். என்ன லட்சணத்தில் பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? அந்த பொண்ணு கூட சுற்றுறதுனால தானே ஏன் பிள்ளைய வேண்டான்றான். கோமதி உடனே பாக்கியத்துக்கிட்ட, ஏமா நீங்கள் பண்ண தப்புனால தான் உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்கா, என் பையனை பற்றி தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. மயிலு எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கா, இப்போ எப்படி இருக்கான்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் பாக்கியம் பதில் சொல்லவே மாட்டாங்க. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. பின்னாடியே கோமதியும் பாண்டியனும், அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரியுங்க, அங்கே தான் வழக்கமாக மயிலு செக்கப் போவாங்க, அதனால அங்கேயே போய் நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அங்கே தான் இருப்பாங்க மயிலும், பக்கத்துலேயே பாக்கியமும் உட்காந்துருப்பாங்க. கோமதியும் பாண்டியனும் உள்ளே போனதும் மயில் வாங்கன்னு சொல்லி அவங்கள உட்கார சொல்லுவாங்க. அம்மா அவங்களுக்கு டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னது, இல்லை மயிலே எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை எனக்கு வேணும், இவ்வளவு நேரமும் நான் ஒன்றுமே சாப்பிடலை, நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன், நீ பேசிக்கிட்டு அப்படின்னு மயிலுக்கிட்ட சொல்லிட்டு பாக்கியம் கிளம்பிடுவாங்க. மயில் பாண்டியன்கிட்ட அவங்க அம்மா செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பாங்க. கோமதியும் வாங்கிட்டு வந்ததெல்லாம் பழங்கள் அது இதுன்னு வாங்கிட்டு போயிருப்பாங்க. அது எல்லாத்தையும் மயிலுக்கிட்ட கொடுத்துட்டு மயிலோட உடம்ப எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு 2 பேருமே கிளம்பிடுவாங்க. அஞ்சலியோட அப்பா அஞ்சலி கிட்ட, இனிமே சரவணனை பார்த்தாலும் பேசக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு சத்தியம் வாங்கிக்குவாரு. அதனால சரவணன் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணாலும் அஞ்சலி எடுக்கவே மாட்டாங்க. அவ்வளோதான். இனி வரும் எபிசோட்ஸில் சரவணனும் மயிலும் சேர்ற மாதிரி காட்டினாலுமே மயிலுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னும் 5 மாதம் இருக்குது. இப்போ தான் 5 மாதம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சரவணனும் மயிலும் சேர்ற மாதிரி காட்டினாலும் ஒரே வீட்டில் தனித்தனியாக தான் அவங்க வாழுவாங்க. இந்த எபிசோட்ஸில் பாண்டியனோட 3 பசங்களுமே ரொம்ப நல்ல பசங்கன்னாலுமே கதிருக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப நல்ல பையன் சரவணன் தாங்க. அம்மா அப்பா சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணது ஒரு தப்பா? சரவணன் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் நியாயமானது. தப்பே பண்ணாமல் பழி ஏற்றுக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், சரவணனுக்கு கிடைச்ச மாமியார் மாதிரி எந்த பையனுக்குமே கிடைக்கக்கூடாதுங்க. எப்பவுமே பொதுவாக பொண்ணுங்களுக்கு தான் சொல்லுவாங்க நல்ல மாமியார் கிடைக்கணும், இல்லைன்னா வாழ்க்கையே நரகம் ஆயிடும்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பையங்களுக்கு இந்த மாதிரி பாக்கியம் மாதிரி ஒரு மாமியார் கிடைச்சா எப்படி இருக்கும்னு அவங்களோட லைஃப். பொண்டாட்டியோட அம்மாங்கிறதுனால வெறுக்கவும் முடியாது. பெரும்பாலும் எல்லா சீரியல்லையுமே பெண்களுக்கு தான் மாமியார் நிறைய கொடுமை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் இந்த சீரியலில் தான் ஒரு நல்ல பையனுக்கு மாமியார் இப்படி அமைஞ்சா எப்படி இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறத திட்ட தெளிவாக எடுத்து காட்டியிருக்காங்க. ரியல் லைஃப்பில் எத்தனையோ ஆண்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டும் இருக்காங்க. இனி வரும் எபிசோட்ஸில் சரவணன் கோர்ட்டில் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிடுவார். பாண்டியனும் கோமதியும் சரவணன் கிட்ட பேசி அந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சிருவாங்க. மயில்கிட்டையும் மீனாவும் கோமதியும் பேசி மயிலையும் சமாதானப்படுத்தி சரவணனோட சேர்த்து வச்சிருவாங்க. இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.